என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு வீடியோன்னு நீ போட்டிருக்கியாமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதை விட மோசமான வீடியோ எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் யூஸ்ஃபுல்லா தான் நான் போடுறேன் நானு. சோ தாராளமா நீங்க வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாவுமே பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த காய்கறியவே காமிச்சிட்டு இருக்கேமா அப்படிம்பீங்க. நீங்க காய்கறியை நான் காமிக்கிறத விட்டுட்டு நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு 2-3 நாள் ஆகுது. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோங்க. கோயம்புத்தூர் வந்து அதிகமாக போனது கிடையாது. ஏதோ ஊட்டி போகும்போது அந்த வழியில போயிருக்குமே தவிர்த்து உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த அளவுக்கு நமக்கு பழக்கம் இல்லை. சரி, 2 நாளா ஒரு லீவ் கிடைச்சிது, 2 நாள் லீவ் கிடைச்சிது. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்க மருதமலை, ஈஷா, மெயினா வந்து ஈஷா வந்து சுத்தமா எனக்கு ரொம்ப ஆவல் ஈஷா போய் பார்க்கணும் அப்படின்னுட்டு. ஈஷா எல்லாம் போனது கிடையாது. அப்புறம் அந்த தென் திருப்பதி அப்படின்னு சொன்னாங்க, பண்ணாரி அம்மன் கோவில், மாசாணி அம்மன் கோவில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதனால சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு அந்த 2 days லீவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு போயிருந்தோம். கோயம்புத்தூர் போயிட்டு அந்த 2 days வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன். நிறைய இடங்களுக்கு நாங்க போனோம். முக்கியமா மருதமலை போனோம். மருதமலை போயிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் வந்து அந்த ஈஷா போய் அங்க வந்து அந்த லைட் ஷோ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு, பிரமிப்பா இருந்துச்சு, மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் வந்து சுத்தி பார்க்க போனேன். அதோட வந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டு காய்கறியா அள்ளிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இத வந்து உங்கள்கிட்ட எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பிராக்கலி வந்து பொதுவாவே எங்க ஊர்ல எல்லாம் வந்து பிராக்கலி வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. நான் வந்து இந்த சைஸ் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியில கேக்குறேன் இந்த பிராக்கலி எவ்வளவுன்ட்டு. ரொம்ப குட்டி, ரொம்ப குட்டி, இவ்வளவு பெருசா இது. இது கூட கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்களேன். இது ரொம்ப குட்டி. இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். இந்த ஒரு பிராக்கலி வந்து 200 ரூபாய். 200 ரூபாயில 5 பைசா கூட குறைக்கவே முடியாது அப்படின்னுட்டாங்க. அதனால நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால நான் எங்க போனாலும் பிராக்கலி கிடைச்சா வாங்கிடுவேன். ஸோ முதல்ல நான் வந்து கோயம்புத்தூர்ல லூலு மஹால் அழைச்சிட்டு போனாங்க என்னைய. எங்க புஜ்மாவும் மாப்பிள்ளையும் தான் அழைச்சிட்டு போனாங்க. நானும் எங்க வீட்டுக்காரவங்க 4 பேர் தான் போயிருந்தோம். லூலு மால் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் போனது கிடையாதா. ஸோ லூலு மால் போயிட்டு அங்க போய் நான் வாங்கினது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிராக்கலி. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கலி வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த திராட்சை இருக்கு பாருங்க, இது வந்து வாங்கினேன் பாருங்க. 312 ரூபாய் இந்த பெரிய திராட்சையா உள்ளது. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்கலி வந்து 100 ரூபாய். இந்த சின்னது வந்து 100 ரூபாய். பட் இது வந்து எங்க ஊர்ல 200 ரூபாய். அப்புறம் வந்து இந்த பேரிக்காய் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இது வந்து 400 ரூபாங்க, 425 ரூபாய் அந்த பேர்ஸ். இது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் எங்க கிடைச்சாலுமே இதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து வாங்கினேன். ஒரு 400 ரூபாய்க்கு இது நான் வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கலர் கேப்சிகம் மேல எனக்கு பயங்கரமான கிரேஸ்ங்க. எனக்கு அப்படி பிடிக்கும் இது. இது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். இத சமைக்க கூட எனக்கு பிடிக்காது. இத பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு அழகா இருக்குல்ல இது. இது வந்து நிஜமாவே வந்து கேப்சிகம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன்னு மட்டும் நம்ம வந்து வீடியோ ஏதாவது எடுக்கலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்னு மட்டும் வாங்கினேன். இன்னொன்னுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. லூலு மால்ல வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நான் இதுவும் நான் வாங்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆபர்ஜின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய படா சைஸ் கத்திரிக்காய் பாருங்களேன் இவ்வளவு பெருசு. இது வந்து ஒண்ணு வாங்கினேன். இது வந்து நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய் மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் கிடையாது. நம்மளோட ஊரு வந்து நாட்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறது வந்து குட்டியா இருந்தாலும் செம்ம டேஸ்டா கொடுக்கும். ஆனா வந்து இந்த இவ்வளவு பெரிய கத்திரிக்காய் வந்து அந்த டேஸ்ட் கிடையாது. பட் பாக்குறதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் இது. அதனால இந்த எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிக் சைஸ் பிரிஞ்சால், அதாவது ஆபர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பிரிஞ்சால் ஒண்ணு எங்க போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. கோயம்புத்தூர்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல வந்து என்னை பார்த்தா இந்த காய்கறி வாங்குறதுக்காண்டி தான் நான் கோயம்புத்தூர் போனது மாரி ஆயிடுச்சு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ்ங்க. பட்டர் பீன்ஸ்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். எங்க போனாலுமே இப்ப சென்னையில வந்து ஷவுகார்பேட் போனா பட்டர் பீன்ஸ் வாங்காம வரவே மாட்டேன். டபுள் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் வந்து ரொம்ப இஷ்டங்கிறதுனால இதுவுமே வாங்கிட்டோம்.
கொஞ்சம் ரேட்லாமே கொஞ்சம் நமக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அதனால இங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது. அதனால எப்பொழுதுமே நம்ம நாட்டு காய்கறியவே போட்டு போட்டு வைக்கிறோமா, கொஞ்சம் இங்கிலீஷ் காய்கறிகளை வாங்கிட்டு வருவோமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் காய் இருக்கு பாத்தீங்களா, இது வாங்கினேன். இது வந்து 112 ரூபாய் தான் 1 கிலோ. நல்லா இருந்துச்சு. 2 நாளா வாங்கி 2 நாளாச்சு. அப்படியே மூட்டை கட்டி உள்ளே வச்சிருந்ததுனால கொஞ்சம் வந்து இது மாதிரி ஆயிட்டு. இது வந்து கெட்டு போயிடுச்சா இல்ல பேரிச்சம்பழமா ஆயிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது தெரியல, அது பார்க்கணும் அது என்னங்கிறது. பட் இது காயா வந்து இப்படி சாப்பிடும்போது நல்லா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னுட்டு நல்லா இருக்குது சாப்பிடுறதுக்கு. இது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. அதனால வந்து இது வந்து ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எங்க இருந்து நான் தூக்கிட்டு வந்திருக்கேங்கிறத பாருங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னா புரூக்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மால், அந்த மால்ல வந்து இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது நான் ஒன்று புஜ்மா ஒன்று வாங்கினா ஒன்று பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வந்து வந்துச்சு. ஸோ நமக்கு ஷூட்டிங்க்கு வந்து கிடைக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து வாங்கினேன். இது வந்து லுலு மால்ல வாங்கல, புரூக்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த மால் நல்ல பெரிய மாலா இருந்துச்சு, அதில் வாங்கினது. அப்புறம் வந்து இது 3மே வந்து 99 ருபீஸ். இந்த நெயில் பாலிஷ் நல்லா இருந்துச்சு, 3 99 ருபீஸ். ஒன்று வந்து 33 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சூப்பராக இருந்துச்சு, இது வாங்கினேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமாக வந்து குனாஃபா பண்ணணும்ட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாக இருக்குது. குனாஃபா பண்ணணும் அப்படின்ட்டு. குனாஃபா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு குட்டியான சேமியா, குனாஃபா சேமியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நான் குனாஃபா சேமியா வாங்கல, பட் இது ரொம்ப நைஸ் சேமியாவாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம குனாஃபா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சேமியாவுமே நான் அங்கே இருந்தா வாங்கிட்டு இருந்தேன். இதுவுமே நம்ம ஊர்ல கிடைக்கல, அதனால இந்த சேமியாவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டு பாருங்களேன், இந்த பிளேட்டுமே வந்து ஒன்று வந்து 70 ருபீஸ். இது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு, நமக்கு ஷூட்டிங்கெல்லாம் இது வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், அதனால இது எனக்கு ஒன்று எங்க புஜ்மாக்கு ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க வீட்டுக்காரவங்களுக்கு மோர் ஜூஸ் ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா, ஸ்கூல் போறவங்களுக்கு, அதனால இது வாங்கினேன். இது குழந்தைங்களுக்குமே கொடுத்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபுல்லா வந்து எவர் சில்வர்ல அருமையா இருந்துச்சு, நல்லா டைட்டாவும் இருந்துச்சு, அப்படியே ஏர் டைட் கண்டெய்னரா சூப்பரா இருந்துச்சு. இது டாடிக்கு வாங்குமா அப்படின்னா சரின்னுட்டு இது ஒன்று வாங்கிட்டேன்.